அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தான் ஷஹீதான பின்பும் கனவில் தோன்றி தன்னுடைய கடனை அடைத்த சஹாபி தோழரின் வரலாறு. அது யமாமா யுத்தம் தன்னை நபியென வாதிட்ட பொய்யன் முசேலமாவை எதிர்கொள்ள ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்னவர்கள் அனுப்பிய பெரும் படையில் மிக ஆர்வத்தோடு கலந்து கொண்டார். ஹஸ்ரத் சாபித் ரதியல்லாஹு அன்னவர்கள். ஆரம்பத்திலிருந்தே கடுமையான சண்டை நிகழ்ந்தது. போரின் உச்சக்கட்ட நேரமது. ஆக்ரோஷமாகவும் வீரமாகவும் சுழன்று சுழன்று வாழ்வீசிய வேங்கை ஹஸ்ரத் சாபித் ரதியல்லாஹு அன்னவர்கள். எதிரி ஒருவனின் எதிர்பாராத தாக்குதலால் ஷஹீத் வீரமரணம் அடைகின்றார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்றிரவு யுத்தத்தில் கலந்து கொண்ட ஒருவரின் கனவில் தோன்றிய சாபித் ரதியல்லாஹு அன்னவர்கள், நான் போருக்கு வரும்போது கவச உடை அணிந்திருந்தேன். நான் கடுமையாக தாக்கப்பட்டு உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கும்போது மதீனாவின் இன்ன பகுதியைச் சேர்ந்த முஸ்லிம் படைவீரர் ஒருவர் என் அருகே வந்து இன்னின்ன அடையாளங்களைக் கொண்ட என் கவச உடையை கழற்றிச் சென்றுவிட்டார். நீங்கள் சென்று ஹஸ்ரத் காலித் பின் வலீத் ரதியல்லாஹு அன்னவர்களை உம்முடன் அழைத்துக் கொண்டு அவரிடம் சென்று அந்த கவச உடையைப் பெற்று அதை விற்று நம் கலீஃபா ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்னவர்களிடம் அந்த தொகையை ஒப்படைத்து எனக்கு இன்னின்ன கடன் இருக்கின்றது, அவர்களை அழைத்து என் சார்பாக கடனை அடைக்கச் சொல்லுங்கள். இதை நான் உமக்கு வசியத்தாக சொல்கின்றேன் என்று ஹஸ்ரத் சாபித் ரதியல்லாஹு அன்னவர்கள் கூறினார்கள். மறுநாள் அதுபோன்றே ஹஸ்ரத் சாபித் ரதியல்லாஹு அன்னவர்கள் அடையாளம் சொன்ன நபரை கண்டுபிடித்து அவரின் கவச உடை பெறப்பட்டு கடனும் நிறைவேற்றப்பட்டது. இந்த செய்தியை அறிவிக்கின்ற ஹஸ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரதியல்லாஹு அன்னவர்கள் கூறுகின்றார்கள், நான் அறிந்து நாங்கள் வாழும் காலத்தில் கனவில் செய்யப்பட்ட வசியத் ஒன்று நிறைவேற்றப்பட்ட அந்த பெருமை ஹஸ்ரத் சாபித் ரதியல்லாஹு அன்னவர்கள் அவர்கள் விஷயத்தில் தவிர வேறு எவருக்கும் கிடைக்கப் பெற்றதில்லை. ஆதார நூல்கள் உஸ்துல் ஃபகா, சியரு ஆலாமின் நுபலா, இஸ்திஆப். பதிவு எண்கள் 9360-18 மற்றும் 1033.